ஹலோ மக்களே, வணக்கம் வந்தா நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். வார்ம் வெல்கம். இது ஒரு பதிவுலையும் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அந்த மன்னார்குடி ரசத்துக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஓவர் பில்டப் அப்படின்னு வேற சொல்லியிருக்கா. ஓவர் பில்டப்லாம் இல்லைப்பா, அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து இது என்னோட நேச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி மன்னார்குடி ரசத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலோ, அது நம்மளோட பதிவு ஒன்றுக்கும் ஒரு வீடியோக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இது வீடியோ பார்த்தோன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா, பன்னீர் புர்ஜி தான். இது சப்பாத்தியோட தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த டேங்கியாக ஒரு இது மாதிரி பண்ண போகிறேன். டேங்கியான ஒரு கேர்டில் எல்லா பொடியும் போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஒரு டேங்கியாக சப்பாத்திக்கு பன்னீர் புர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய தக்காளி, ஒரு 2 வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இந்த பன்னீரை பிரீத்தி ஜோடியாக்கில் நல்லா துருவிண்டாச்சு. இதுக்கு 2 கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. இந்த டேங்கினஸுக்கெல்லாம் இந்த தயிர் தான் கொஞ்சம் கொடுக்கும். அப்புறம் அந்த ஆம்ச்சூர் பவுடர் கொடுக்கும். 2 கரண்டி தயிர், காஷ்மீரி சில்லி பவுடர், கிச்சன் கிங் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், புலாவ் மசாலா பவுடர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு க்ரஷ் பண்ணி போட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஷாய் ஜீரா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா நறுக்கினோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடியும் போடுங்க. இந்த ஒரே ஒரு தக்காளி நறுக்கினோம் இல்லையா, அதையும் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சொட்டி அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கர்டு பேஸ் அந்த மசாலா இருக்குது இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த துருவின பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நன்னாயிடும். கொத்தமல்லியை போடுங்க. இது இந்த ஜிம் போகிறவாளுக்கெல்லாம் பன்னீர் ரிச் இன் ப்ரோட்டீன், கால்சியம், B12, அதாவது இப்போ கட் ஹெல்த்துக்கு சிலதெல்லாம் சேர்த்திக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவா சொல்கிறா இல்லையா. இது ஜிம் போகிறவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஒரு மாதிரி டேங்கி புளிப்புத்தன்மை, அந்த ஆம்ச்சூர் பவுடர்லாம் போடுறதுனால புளிப்புத்தன்மையாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பன்னீர் புர்ஜியை ட்ரை பண்ணுங்க. எல்லா வீடியோவுக்கு மாதிரியும் நீங்கள், அதுவும் மன்னார்குடி வீடியோவுக்கு மாதிரி கண்டிப்பாக எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த பன்னீர் புர்ஜியை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். சப்பாத்தி பண்ணிவிட்டு நல்லா டொமேட்டோ சாஸை நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் புர்ஜியும் வச்சு ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு ரேப் பண்ணி கொடுத்துடலாம். எம்மியாக அடிபொலியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. போஜனத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ.